ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, கிராஸ் கட்டிங் ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து ஸ்டிச் பண்ணுறது எப்படின்னு காட்டுறேன். இப்போ பார்த்திங்கன்னா துணியை ரெண்டாக மடித்து நான் 1 மீட்டர் கிளாத் எடுத்திருக்கேன். துணி வந்து ரெண்டாக மடித்து மடிப்பு பக்கம் நம்ம பக்கம் இருக்க மாதிரி நான் மடித்து போட்டிருக்கேன். இப்போ வந்து நான் அதிகமாக மெஷர்மெண்ட் எடுத்து உங்களை குழப்பி விட விரும்பலைங்க. ஈஸியான முறையில் இப்போ வந்து நம்ம டக்குன்னு கட் பண்ணுற மாதிரி நான் இந்த வீடியோ எடுத்திருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா பேக் பீஸ் வந்து நம்ம ஃபஸ்ட்டு கட் பண்ண போகிறோம். பிசுரை வந்து ஃபஸ்ட்டு கட் பண்ணிடலாம். இப்போ வந்து டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, அதிலேருந்து நம்ம வந்து உயரம் எடுத்துக்கலாம். எப்போவுமே வந்து பேக் பீஸ் வெட்டும்போது துணியோட நீல வாக்கில் போட்டுக்கணும். கரை பாகம் வந்து நம்ம எப்போவுமே போடக்கூடாது. இப்போ ரொம்ப பர்ஃபெக்டாக வரும், சுருக்கம் இருக்காது. இப்போ வந்து முழு உயரம் எடுத்து 2 மார்க் பண்ணியிருக்கேன் பார்த்தீங்களா. தையலுக்காகவும் தையல் இருக்கிற இடத்துலையும் நான் இப்போ வந்து மார்க் பண்ணிக்கிறேன். அடுத்து வந்து கழுத்துக்கு அகலம் வந்து எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்து கரெக்டாக அதில் வந்து ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ அதை வந்து லைன் போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா கழுத்தோட உயரம் எடுத்துக்கலாம். இப்போ வந்து நான் ஒரு 1.25 இன்ச்சு வந்து கீழே மடித்து தைக்கிறதுக்காக நான் விட்டுருக்கேன் இல்லையா, அதுலேருந்து நம்ம வந்து கழுத்தோட உயரம் வந்து மார்க் பண்ணுறோம். தையலுக்காக இன்னொரு மார்க் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதுலேருந்து நம்ம வந்து பாக்ஸ் போட்டுக்கலாம். பாருங்கள், இது வந்து பாக்ஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் கழுத்து வரையலாம். இப்போ வந்து சைடு போர்ஷன் வந்து எவ்வளோ இருக்கோ அந்த தையலுக்காக விட்ட இடத்துலேருந்து நம்ம வந்து வச்சு பார்த்து அந்த ஆம்ஹோல் சுற்று வந்து நம்ம எவ்வளோ இருக்குன்னு இப்போ பார்க்க போகிறோம். பாருங்கள், கரெக்டாக நீங்கள் மடித்து இந்த மாதிரி போட்டிங்கன்னா கை ஆம்ஹோல் வரைகிறதுக்கு தேவையான அளவு கிடச்சிருச்சு. இப்போ வந்து அதை வந்து ஒரு பாக்ஸ் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி லைன் போட்டுட்டு வரைஞ்சோன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ கைக்கு வந்து ஒரு 1.25 இன்ச்சு வந்து சென்டரில் இந்த மாதிரி மார்க் பண்ணிக்கிறேன். கழுத்துக்கு வந்து 1 இன்ச் போதும். நல்லா ரவுண்டு வந்து கரெக்டாக இந்த மாதிரி வரைங்க. பாருங்கள், அடுத்து வந்து பின்பக்கத்தோட முழு அகலம் வந்து நம்ம பார்க்குறோம். கழுத்தை விட்டுட்டு கழுத்து பக்கத்தை விட்டுட்டு அதுக்கு 1 இன்ச்சு கீழே வச்சு கழுத்துலேருந்து எடுத்தோன்னா நமக்கு வந்து விரிவு கொடுக்கும். பாருங்கள், ஃபுல் அகலம் வந்து நம்ம இப்போ எடுத்தாச்சு. இப்போது இடுப்புலேருந்து இடுப்பு பக்கத்தை இந்த மாதிரி மடித்து போட்டு கரெக்டாக தையல் முடிகிற இடத்துல ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து அடுத்து டாட் பிடிச்சிருக்காங்க இல்லையா, டாட் பிடிக்கிறதுக்காக நம்ம வந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம் எக்ஸ்ட்ராவாக. அடுத்து தையலுக்காக ஒரு 1 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கலாம். இப்போ அதுலேருந்து இப்போ வந்து லைன் போட்டாச்சு. இப்போ பாருங்கள், பர்ஃபெக்டாக பேட்டர்ன் வரைஞ்சாச்சு. இப்போ வந்து கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் கட் பண்ணால் கொஞ்சம் ஈஸியான முறையில் கட் பண்ணிடலாங்க. கரெக்டாக தையலுக்கு விட்ட பகுதியில் வந்து இப்போது சிசர் கட் பண்ணிடுங்க. பாருங்கள், பேக் பீஸ் வந்து கட் பண்ணியாச்சு. இப்போ வந்து நம்ம கை எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். இப்போ பிசுறு கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி 4ஆக மடித்து நான் போட்டிருக்கேன். கையோட உயரம் எடுக்கலாம். ஃபஸ்ட்டு ஹெம்மிங் பண்ணுறதுக்காக ஒரு 1.25 இன்ச்சு நம்ம மார்க் பண்ணிக்கிட்டு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து மேலே வந்து கையோட உயரத்தில் தையல் இருக்கக்கூடிய இடத்துல ஒரு மார்க்கும், தையலுக்காக இன்னொரு மார்க் பண்ணிவிட்டு சுருக்கம் இல்லாமல் அக்குள் பகுதியில் தையல் முடிகிற இடத்துல வந்து
ஒரு மார்க் பண்ணிவிட்டு தையலுக்காக இன்னொரு மார்க் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், கையோட உயரம் அகலம் எடுத்தாச்சு. இந்த மாதிரி ஷேப்பாக வரைஞ்சிருங்க. இந்த ஷேப்பு எதுக்குன்னா ஃப்ரண்ட்டில் வர்றதுக்காக நம்ம இந்த மாதிரி வரைகிறோம். அது வந்து 2 பீஸ் மட்டும் எடுத்து நம்ம கட் பண்ணுறோம். இது வந்து சுருக்கம் இல்லாமல் ஃப்ரண்ட்டில் ரெண்டு ஃப்ரண்ட்டு கைக்கும் வர்ற மாதிரி நம்ம தைக்கணும். இப்போ சென்டரில் சிசர் கட் பண்ணிடுங்க. இப்போ கையோட அகலத்தில் இந்த மாதிரி வச்சு பார்த்து தையல் முடிகிற இடத்துல ஒரு சிசர் கட் பண்ணிடலாம். ஹெம்மிங்காக நான் விட்ட இடத்துல இந்த மாதிரி கட் பண்ணிக்கிட்டேன்னா மடித்து தைக்கும்போது ஈஸியாக இருக்கும். அடுத்து வந்து ஃப்ரண்ட் பீஸ் வந்து நம்ம எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். ஏற்கனவே பேக் பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை வந்து இப்போது நான் ஃபுல் கிராஸில் நான் இப்போ வந்து போட்டிருக்கேன். இப்போ பாருங்கள், கரெக்டாக ஷேப்பாக இந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ அகலத்தை மட்டும் நம்ம இந்த மாதிரி ஸ்கேல் வச்சு ஸ்ட்ரெயிட்டாக ஒரு லைன் போட்டுக்கலாம். இப்போ வந்து கழுத்தோட உயரமும் அகலமும் நம்ம இப்போ வந்து எடுக்கிறோம். ஷோல்டர்லேருந்து வச்சு பார்த்து தையலுக்காக விட்டுட்டு, இப்போ பாருங்கள் பட்டியை விட்டுட்டு நம்ம இப்போ வந்து மார்க் பண்ணுறோம். அந்த சென்டரில் ஒரு டாட் இருக்கு இல்லையா, அதையும் சேர்த்து அது தைக்கிறதுக்கும் சேர்த்து நம்ம இப்போ மார்க் பண்ணியாச்சு. இப்போ கரெக்டாக 3ல் ஒரு பாகம்னு சொல்லுவாங்க. அந்த டாட் பிடிச்சிருக்க பகுதியிலேருந்து கரெக்டாக அதே இடத்துல ஷோல்டர்லேருந்து நம்ம இப்போ வந்து மெயின் டாட் வந்து பெரிய டாட் பிடிக்க போகிறோம். அதுக்காக இப்போ வந்து நான் கரெக்டாக இந்த மாதிரி மார்க் பண்ணுறேன். பாருங்கள், இந்த துணி மேலே இருக்க பேக் பீஸை எடுத்துட்டு நம்ம வந்து அந்த பாயிண்ட் வைக்கிறோம். இப்போது சைடில் வந்து பட்டியை விட்டுட்டு கரெக்டாக தையலுக்காக விட்டு கரெக்டாக மார்க் பண்ணிவிட்டு பாருங்கள், அந்த பட்டி ஜாயிண்ட் வந்து மேலே இருக்க அந்த துணி அதை கீழ் பக்கமாக நம்ம வச்சோன்னா எவ்வளோ அளவு இருக்குமோ அந்த மார்க் பண்ணிக்கிறேன். இப்போது சேம் ஷோல்டரோட அளவு, ஆம்ஹோல் சுற்று எல்லாமே வந்து சேம் அதே அளவு நம்ம வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், கரெக்டாக மார்க் பண்ணி இப்போ வரைஞ்சாச்சு. பிகினர்ஸ் வந்து இந்த மாதிரி கழுத்து வரைய வரலன்னா பாக்ஸ் போட்டு அதுலேருந்து நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ பாருங்கள், 3 மார்க் பண்ணியிருக்கோம், பாயிண்ட் வச்சுருக்கோம். அதுலேருந்து கரெக்டாக இப்போ வந்து ஜாயின் பண்ணுறோம். பாருங்கள், பர்ஃபெக்டாக வந்திருக்கு. இப்போ வந்து கட் பண்ணிடலாம். இப்போ வந்து கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நம்ம வந்து இன்னும் கொஞ்சம் ஷேப்பாக இந்த ஆம்ஹோலில் வந்து நம்ம ஃப்ரண்ட்டில் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமாக நம்ம வெட்ட போகிறோம். இப்போ பாருங்கள், ஷேப் கரெக்டாக வந்திருக்கு. இந்த மாதிரி கழுத்தில் வந்து லூஸ் ஆகுது அப்படின்னாக்கா இந்த இடத்துல வந்து கொஞ்சம் இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிட்டிங்கன்னா கழுத்து வந்து லூஸ் ஆகாது, ஃப்ரண்ட்டு நெக் வந்து. அடுத்து எங்கேருந்து டாட் பிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம பார்க்குறோம். இப்போ எவ்வளோ பிடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு பாருங்கள், இந்த மாதிரி சிசர் கட் பண்ணிவிட்டு அடுத்து வந்து அந்த டாட்டோட உயரம் வந்து எடுக்கிறோம். இந்த சென்டரில் பிடிக்கக்கூடிய அந்த பெரிய டாட்டுக்கு மட்டும் நம்ம வந்து அளவு எடுத்துக்கிட்டால் போதுங்க. மற்ற 2 டாட் பிடிக்கிறதும் வந்து நம்ம வந்து தைக்கும்போது அதை அட்ஜஸ்ட் பண்ணி தைச்சிக்கிட்டா போதும். பாருங்கள், இந்த மாதிரி லைன் போட்டுக்கிட்டேன். அடுத்து வந்து இந்த சைடில் வந்து ஹூக் பட்டிக்கிட்டு வரக்கூடிய டாட் வந்து சென்டராக பிடிச்சி அந்த இடத்துல ஒரு சிசர் கட் பண்ணிடுங்க. இந்த சைடில் வரக்கூடிய கைக்கிட்ட வரக்கூடிய டாட் வந்து இந்த மாதிரி
வேறு வேறு இடத்துல பிடிச்சோன்னா அதுவே வராது. நீங்கள் என்ன தான் பண்ணிங்கனாலும் கரெக்டாக வராது. அந்த சென்டரில் நீங்கள் வச்சு பார்க்கும்போது பாருங்கள் சம அளவாக இருக்கும். அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்துல வந்து நீங்கள் பிடிச்சிக்கலாம். இதில் குழம்ப வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ பாருங்கள் லைன் போட்டு காட்டுறேன். இப்போ வந்து 3 டாட்டும் வந்து கரெக்டாக 1 இன்ச்சு அளவில் வந்து நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கரெக்டாக இதே மாதிரி இருக்கணும். இந்த மெயின் டாட் வந்து சென்டரில் இருக்கக்கூடிய டாட்டில் மட்டும் ஒரு நீடில் மார்க் போட்டுக்கலாம். தைக்கும்போது அது கரெக்டாக மாறாமல் இருக்கும். இப்போ பாருங்கள் கொஞ்சமாக ஆழமாக இந்த ஃப்ரண்ட்டில் மட்டும் கொஞ்சம் முன்னாடி பக்கம் கைக்கிட்ட வந்து நம்ம இப்போ ஆழப்படுத்தி வெட்டுறோம். பாருங்கள் கரெக்டாக வந்துருச்சு. அடுத்து வந்து பட்டி எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். எப்போவுமே நான் வந்து தைக்கும்போது தான் பட்டி கட் பண்ணுவேன். நான் தைக்கும்போது எப்படி கட் பண்ணுறேன்னு காட்டுறேன். இந்த மாதிரி 2 பீஸ் வந்து நம்ம அவசியம் ஒரே கலர்லேயே பட்டிக்கு வந்து நம்ம கொடுக்கணும். இந்த மாதிரி மடித்து தைச்சிட்டு அதுக்கப்புறம் உயரம் அகலம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் எடுத்து பட்டி கட் பண்ணி தைச்சிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மாறாது கொள்ளாது. இப்போ வந்து இந்த கழுத்து கட் பண்ணோம் இல்லையா, அந்த பீஸ் எக்ஸ்ட்ரா இருக்கக்கூடிய பீஸை வந்து நம்ம ஹூக் பட்டிக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். லாஸ்ட்டாக வந்து இப்போ இதில் வந்து நம்ம இப்போ கிராஸ் பீஸ் வெட்ட போகிறோம். பாருங்கள் இப்போ ஃபுல் கிராஸில் வந்து நான் இப்போது கட் பண்ணுறேன். 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ வந்து கிராஸ் பீஸ் கட் பண்ணியாச்சு. தேவைப்பட்டால் இன்னமும் கட் பண்ணிக்கலாம். அடுத்த வீடியோவில் நான் தைக்கிறது எப்படின்னு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. என்னோடய சப்ஸ்கிரைபர் அனைவருக்கும் தேங்க் பண்ணிக்கிறேன். ஏதாவது சந்தேகம் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.